சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, வாலிப தருணத்திலே எல்லா விதமான காரியங்கள், பொதுவாக அரசியலில் ஈடுபடுவாங்க, அநேக காரியங்களில் பொதுவாக ஈடுபடுறது உண்டு. ஆனால் இந்த தெய்வீகம், ஆன்மீகம் இதெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? ரிட்டையர்ட் ஆன பிறகு தான் வரும். இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அந்த நேரத்தில் தான் கடந்த காலத்திலே செய்த காரியங்களையெல்லாம் நினைத்து ஆன்மீகத்தை குறித்து பேசி, சில மக்கள் இருக்கிறாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்காய் செல்வது உண்டு. எப்போ அப்படின்னா, வயதான நாட்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படி விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் வேதத்தில் நமக்கு அழகான ஒரு வார்த்தை பிரசங்கி மூலமாய் கொடுக்கின்றார். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆக குழந்தை பருவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே மிகுந்த ஒரு ஞானமுள்ளவராய் சபையின் மூப்பர்களோடு அவர் பேசி கொண்டிருந்தார். ஆக நம்முடைய வளர்ச்சி என்பது அழகான ஒரு அமைப்பு. ஆண்டவர் பிறந்த நாளிலிருந்து இந்த உலகம் அல்லது கர்த்தர் நமக்கு நியமித்த நாட்கள் வரைக்கும் நம்முடைய கடந்து செல்லும் பாதை எங்கும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. நேற்று இரவு கூட நம்ம பார்த்தோம், ஆண்டவரே, நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் இறங்கினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், வெளிச்சத்தில் இருந்தால் அங்கேயும் இருக்கிறீர், இருளில் இருந்தாலும் அங்கேயும் இருக்கிறீர். தேவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை. தேவனோடு கூட இருக்கும் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு பிறப்பிலிருந்து நம்முடைய வாழ்நாள் முடியும் வரைக்கும் கொடுக்கின்றார். அதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு மேனுவல் புக் என்ன அப்படின்னா, பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் நமக்கு அழகாய் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகின்றது. பொதுவாக இந்த வேதத்தின் அடிப்படை என்ன, வேதம் என்ன, ஒரே வார்த்தையில் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடு. ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் எடுத்து பாருங்கள். அவருடைய படைப்பை எடுத்துக்காங்க, அங்கே அன்பு இருக்கும். அதன் பிறகு பாவம் நுழைந்த போது கற்பனையை கொடுக்கும் பொழுது அங்கு அன்பு இருக்கும். அதன் பிறகு அவருடைய பிள்ளைகளை எல்லாம் வழி நடத்தும் போதும் சில நேரங்களிலே ஒப்பு கொடுப்பதும் பின்னால் அவர்களை அழைப்பதும் அன்பின் நிமித்தம். பரம தேவன் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இந்த பூலோகத்திற்கு மனிதனாய் வருவது அன்பின் வெளிப்பாடு. அதன் பிறகு தீர்க்க தரிசனத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எதிர்காலம், நித்தியம், இதெல்லாமே அன்பு. அன்பை குறித்து தான் வேதம் நமக்கு சொல்லுகின்றது, சுட்டி காட்டுகின்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் என்ன? அன்பானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை முன்மாதிரி. அதனால் இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் நெகேமியாவின் மூலம் அநேக முன்மாதிரியான காரியங்களை நமக்கு கொடுத்து வருகின்றார். நெகேமியா புஸ்தகத்தை படிப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நெகேமியா 4வது அதிகாரத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். சுவாமி, கடந்த நாட்களிலே உடைய பிள்ளைகள் பாவம் செய்தபோது ஆண்டவர் அவர்களை விற்று போட்டீர். அவர்கள் மீண்டும் உணர்ந்து அழும்போது மீட்டு கொண்டீர். இந்த அனுபவத்திலே நெகேமியா புஸ்தகத்தை நாங்கள் படிக்கின்றோம். மக்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அதை வழிநடத்துகிற நெகேமியா எப்படிப்பட்டவராக இருந்தார். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன சிந்திக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு போதித்தரலும். எங்களை ஆசீர்வதியும். கேட்கின்ற ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் நீர் பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, நெகேமியாவுடைய உள்ளத்திலே நாம் இந்த தேசத்தின் பிள்ளைகள் அல்ல, நமக்கென்று ஒரு தேசம் உண்டு, அந்த தேசமானது இப்பொழுது பாழாய் கிடக்கிறது. இந்த செய்தி நெகேமியாவுக்கு சிறு வயதிலிருந்தே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு போதனை. இது நம்முடைய தேசம் அல்ல,
அவர் ராஜாவின் பான பாத்திரக்காரனாக இருந்தாலும் அவருடைய உள்ளமானது அந்த தேசம் எப்படிப்பட்டது, சரி, அதற்கு முன்பாக அந்த தேசத்தின் சிறப்பை குறித்து ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு போதகர் ஜான் ஜஸ்டின் அவர்கள் மெல்கிசதேக்கின் அனுபவங்களை சொல்லும் பொழுது, இந்த மெல்கிசதேக்கின் அனுபவங்களை அல்லது அந்த முன்னோர்களின் அனுபவங்களை அன்றைக்கு பாபிலோனில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஆபிரகாம். அவர் ஈசாக்கு என்ற ஒரு மகனை பெற்றெடுத்தார். அவனை பலி செலுத்த போனார். கர்த்தர் அவன் மேல் கை போடாதே என்று சொன்னார். அதன் பிறகு இந்த மக்கள் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மோசே சட்டமாகவே எழுதி வைத்திருக்கிறார். நீ உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்ன செய், இதை சொல்லு. அவங்க உட்கார்ந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், உன் நிலைகளிலும், உன் வாசல்களிலும், உன் வீட்டில் எல்லா இடத்துலையும் அது இருக்கணும். பிள்ளைகளுக்கு தெரியணும். அது மாத்திரமல்ல, முற்பிதாக்களின் பெயர்களை வைத்து கொண்டே வா. அன்னைக்கு நம்ம முற்பிதாக்களின் பெயர்களை பார்க்கும் பொழுது நம்ம சபையில் எத்தனை பேர் முற்பிதாக்களின் பெயர்களோடு இருக்கிறோம் என்று பார்த்தோம். அப்போது இதெல்லாமே தொன்று தொட்டு வரும் பொழுது, ஏன் ஆபிரகாம் அப்படின்னா என்ன, ஈசாக்கு என்றால் என்ன, யாக்கோபு என்றால் என்ன, இதற்கு பின்னாக இருக்கக்கூடிய சரித்திரம் எப்படிப்பட்டது, பிள்ளைகளுக்கு அது தெரியணும். இப்படியெல்லாம் நாம் கடந்து வந்தோம் அப்படின்னா நம்ம சாதாரண ஜனங்கள் இல்லையே, நாம் விசேஷித்த ஜனங்கள். இந்த மக்களைப் போல, நம்ம இந்த தேசத்தின் மக்களைப் போல அல்லவே, நம்ம இந்த உலகத்தார் அல்லவே, நம்ம ஒரு விசேஷித்த ஜனமாயிடுச்சு. நாம் வந்த இடம் அதிசயமானது, போகுமிடம் ஆச்சரியமானது. இதற்கு இடைப்பட்ட வாழ்க்கையை நம்ம எப்படி கழிக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க வைக்க வண்ணமாக இந்த நெகேமியாவின் அனுபவம் இருந்தது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லையா, ஆண்டவர் நெகேமியாவுடைய உள்ளத்தில் இந்த எருசலேமை குறித்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். நெகேமியா பெர்மிஷன் கேட்குறார், அர்த்தசஷ்டா கொடுக்கிறார். அதன் பிறகு இவர் இங்கே என்ன செய்கிறாரு, இந்த தேசத்தை சுற்றி பார்க்கின்றார். அலங்கத்தை கட்டுவதற்கு எந்த ஒரு மேஸ்திரியும் கொத்தனாரும் அல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களை என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அந்த வேலையில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய குடும்பத்தோடு வந்து இந்த அலங்கத்தை கட்டுகிறார்கள். 4வது அதிகாரத்தை போன ஒரு வீக் முன்னாடி நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது சன்பல்லாத் என்ன செய்கிறான், வந்து அவனை என்ன செய்கிறான், அவனுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. யூதர்கள் இந்த அலங்கத்தை கட்டுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, யூதர்களை குறித்து சொல்கின்றான், இந்த அற்பமான யூதர்கள் என்று சொல்லுகின்றான். அதாவது அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது இல்லையா. 2 கிங்டமாக பிரிந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். 10 கோத்திரமானது அசீரியர்கள் பிடித்துட்டு போனாங்க. இந்த 2 கோத்திரம் பாபிலோனியர்கள் பிடித்துட்டு போனாங்க இல்லையா. அதனால நமக்கு அவர்களுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு நன்றாக தெரியும், என்ன நடந்துச்சு அப்படின்னு. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலை, ஆண்டவர் அவர்களை அந்நிய தேசத்தின் கைகளிலே கொடுத்தார், அதாவது பாபிலோன் ராஜாவுடைய கையில் கொடுத்தார். ஆனால் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நம்ம மக்கள் என்ன அப்படின்னா, இவங்க இங்கே இருக்கும்போது விக்கிரக ஆராதனை செய்வாங்க. ஆனால் பாபிலோனில் போய் அதை செஞ்சாங்களா பார்த்தீங்களா, செய்யலை. நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னாங்க. மிகப்பெரிய புரட்சியெல்லாம் நடந்துச்சு. அந்நிய தேவர்களை நாங்கள் வணங்க மாட்டோம். அந்நிய தேசத்தில் போய் மிகுந்த கட்டுப்பாடோடு இருந்தாங்க. அதுதான் அந்த படிப்பினை இருக்குது பாருங்க. சின்னதுலேருந்தே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க போதிக்க அந்த பிள்ளைகள் எங்கே போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை விட மாட்டாங்க. ஏன்னா அதான் ஸ்பெஷல் சில்ட்ரன், நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிற ஃபேமிலிஸ். அதனால் நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். உலகத்தாரை போல பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. எங்கு போனாலும் நம்முடைய பிள்ளைகள் எந்த தேசத்தின் அல்லது மதத்தின் காரியங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவாங்க.
எங்கு தேவனுடைய வேலை அதிகமாக நடக்கிறதோ அங்கு பிசாசின் தந்திரங்களும் என்ன செய்யும்? அதிகமாக நடைபெறும். அதுதான் சன்பல்லாத் இல்லையா? பிசாசின் தந்திரங்களோடு அவன் என்ன செய்கிறான்? வரணும், எப்படியாவது இந்த நெகேமியாவை விரட்ட வேண்டும். இது பிசாசினுடைய தந்திரம். நெகேமியா அர்த்தசஷ்டாவுடைய அதிகாரத்தோடு வந்திருக்கிறான். அதனால் அவனை நேரடியாக என்ன செய்ய முடியாது? விரட்ட முடியாது. அவனோடு நேருக்கு நேராக யுத்தம் செய்து அவனை விரட்ட முடியாது. ஏன்னா அவனுடைய பின்புலத்தில் அதிகாரம் இருக்கிறது. நெகேமியாவுக்கு பின்னாடி அர்த்தசஷ்டா என்ற ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது. அதனால தான் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, அதிகாரமாய் அவனை விரட்ட துணியாமல், பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? டிஸ்கரேஜ்மெண்ட், அப்படியே சோர்வடைய செய்வது, வார்த்தைகளினால் சோர்வடைய செய்வது. ஒரு நாளும் பிசாசு நேருக்கு நேராக எதிரடியாக வந்து நிற்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, நெகேமியாவுடைய வார்த்தைகளை கவனிங்க. நெகேமியா நிற்கும் பொழுது, யூதர்கள் எல்லாரும் அலங்கத்தின் காரியங்களை கட்டி கொண்டிருக்கும் பொழுது, இந்த அற்ப யூதர்கள் அப்படின்னு சொல்கிறான். அது பைபிளில் ஒரே ஒரு வார்த்தை தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. என்னெல்லாம் சொல்லியிருப்பானுங்கன்னு யோசித்து பாருங்கள். சுற்றி நின்றுட்டு சொல்கிறாங்க, கெட்டட்டும், நரி ஒன்று ஓடிச்சுன்னா அலங்கம் கீழே விழுந்துடும். எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட் பாருங்கள். பிசாசுடைய தந்திரமே அவமானப்படுத்துவது, குறை சொல்வது. இந்த தந்திர குணங்கள், இந்த பிசாசின் தந்திரங்களோடு இந்த சன்பல்லாத்தும் அவனோடு கூட எத்தனை யாரெல்லாம் வரா? தொபியா, அரபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர், இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? அவனோடு சன்பல்லாத்தோடு கூட இவங்க எல்லாம் வந்து 4 புறமும் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த நெகேமியாவை நெருக்கிறாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். எவ்வளோ ஒரு மன வாஞ்சியோடு நம்ம ஒரு பரிசுத்தமான ஒரு பூமியை எடுத்து கட்டப்போகிறோம். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம். மற்ற ராஜாக்கள் எல்லாம் அவர்களுடைய பலத்தினால் ஆண்டார்கள். ஆனால் எங்களுடைய ராஜாக்கள் அப்படி இல்லை, கர்த்தருடைய பலத்தினால் ஆண்டார்கள். கர்த்தர் அவர்களை சமுத்திரத்தின் வழியாய் நடக்க செய்த மக்கள். ஆச்சரிய அதிசயமான காரியங்களை எகிப்திலே நடத்தி எங்கள் தேவன் இவர்களை கொண்டு வந்தார். சாதாரணமான மக்கள் அல்ல. வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது, தண்ணீரை கேட்டார்கள், கர்த்தர் தண்ணீரை. எங்கேயாவது சாதாரணமான நடக்க இங்கு நடந்ததா? இல்லை, எல்லாமே அசாதாரணமான, எங்கேயுமே நடக்காத காரியங்கள் நடந்தது. காடைகளை ஆண்டவர் கொண்டு வந்து இறக்கினார். எங்கே உண்டு? எந்த ஜனங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் இப்படி வழி நடத்தினார்? எங்கே இருக்குது மற்றவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி? இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய இந்த பிரத்யேகமான இந்த ஜனங்களை நெகேமியா என்ன செய்கிறாரு? மறுபடியும் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கேள்விப்பட்டு தேவ பலத்தால் இதை செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும் பொழுது, அற்ப யூதனே, நரி ஓடி கீழே விழுமே நீ கட்டுற கட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுகின்ற இந்த அனுபவத்தை இதுவரைக்கும் நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். இதுவரைக்கும் இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வெளியிலேருந்து வந்துச்சு. நெகேமியா என்ன செய்கிறான் அப்படின்னு, நெகேமியா இந்த டிஸ்கரேஜ்மெண்ட், இந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் எங்கே சந்திக்கிறான் அப்படின்னா, வெளியிலேருந்து அவன் என்ன செய்கிறான்? சந்திக்கிறான். நாம் 9வது வசனத்தோடு முடித்தோம் இல்லையா? ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் சாமம் காக்கிறவர்களை வைத்தோம் அப்படின்னு அவர் போன வாரம் முடித்தோம். சரி, இப்போ பாருங்க, அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மணல் மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடுவோம், அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்கிறார்கள். வெளியில இருந்துக்கிட்டு சன்பல்லாத்து எங்களை மிரட்டுறான். யார் சொல்கிறா? யூத ஜனங்கள் சொல்கிறாங்க. இவங்க பாதி தேசத்தை கட்டிட்டாங்க. இந்த பாதி தேசத்தை கட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அவச்சல், அவமரியாதை, சோர்வடையக்கூடிய வார்த்தைகள், இந்த யூத மனிதர்கள் ஒருவேளை
இந்த நெகேமியாவை போல சத்தியத்தில் பலமில்லாத ஒரு மனிதர்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த யூத குலத்துக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வேலை செய்யவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க நேரம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நெகேமியாட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது, ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறான், அவமானப்படுத்துகிறான். என்ன இது நரி ஓடினா கீழே விழுந்துருமா? நான் என்ன அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே கட்டலை, நான் எவ்வளோ நேர்மையாக உண்மையாக கரெக்டாக சாந்து குழச்சி கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோதான் இந்த எரிக்கப்பட்ட இந்த தேசத்தை எவ்வளோதான் குப்பையை அள்ளுறது, எல்லாமே அங்கங்கே குப்பையாக இருக்குது. குப்பையை அகற்றிக்கிட்டு தேசத்தை கட்டுறதுக்கே எங்களுக்கு போதும் போதும்னு இருக்குது அப்படின்னு நெகேமியாட்ட சொல்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். என்றைக்குமே இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அது மிக முக்கியமான ஸ்தலங்கள், வேலை செய்கின்ற இடத்தில் உள்ளவர்களை என்ன செய்யும் அப்படின்னா குறிவைத்து தாக்கப்படும் ஒரு விதமான ஆயுதம். அந்த இடத்துலேருந்து அவங்க விளையிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. இந்த ஹை பொசிஷன்ஸில் இருக்கும் பொழுது இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வந்து என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுமா, கர்த்தரிலும் தம் வல்லமை. அதில் ஒரு வசனம், ஒரு 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 கவி ஒன்று உண்டு, வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். அதை அந்த அந்த கவியை பாருங்கள், ரொம்ப அழகான கவி. கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாக என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப பலத்தோடு இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் எவ்வளோ விதமான டிஸ்கரேஜ்மெண்ட் வரலாம். அந்த இது நடக்காதுங்க, அந்த பிள்ளைகள் இனிமேல் அவங்க சேர்ந்து வாழ முடியாது சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்களால திருப்பி சேர்ந்து வாழ முடியாது, இல்லை அவங்களுக்கு அந்த வேலை திருப்பி கிடைக்காது, இல்லை அவங்களுக்கு அந்த சொத்துக்கத்தெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஏமாற்றிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்படி சில காரியங்களை நம்ம நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் நிறைய இந்த மாதிரி அவச்சொல் அதாவது என்ன அவமான சொல் என்ன செய்யும் வரும். யூ கேனாட், உன்னால் அதை செய்ய முடியாது. டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அந்த நேரத்தில் ஒரு பாட்டு வச்சுக்கணும். என்ன பாட்டு அப்படின்னா, பாடுவோமா? 18வது பாட்டு. அப்படி கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரிலும் தம் வல்லமையிலும் கிருபையாவரும் பலப்படுவோம், தீங்கு நாளிலே சாத்தானை எதிர்த்து நின்று திராணியுடன் போர் புரிவோம், திராணியுடன் போர் புரிவோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால். கடைசி கவி. ரட்சண்யமாம் தலை சீராவும் எச்சனமும் நாம் அணிந்து கொள்வோம். தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டயம் தேவை, அதை பிடித்துக் கொள்வோம், தேவை, அதை பிடித்துக் கொள்வோம். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்வோம், சாத்தானின் சேனையை முறித்திடுவோம். அவர் சத்துவ வல்லமையால், அவர் சத்துவ வல்லமையால். எடுக்கிறார் நெகேமியா. அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறாரு பாருங்க. அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலிருந்து எங்களிடத்தில் வந்து, பாருங்க நெகேமியா எழுதுறாரு, 10 விஷயங்களுக்கு சொன்னார்கள். டிஸ்கரேஜ்மெண்ட். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வெல்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். யோசித்து பார்த்தாரு நெகேமியா. இவங்க இப்படி வந்து வந்து நின்றுக்கிட்டு சுற்றில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு, என்ன பெரிய கடவுள் தான் சுட்டரிச்சு போட்டாச்சே, இதெல்லாம் கீழே விழுந்துருச்சே. உங்கள் கடவுள்னு ஒருத்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தாருன்னா ஏன் இப்படி கீழே விழணும்? சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்புகள் வரும் பொழுது கடவுள் நம்மை விட்டு போய்விட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் வரும். எதிர்ப்புகள் நீங்கள் நல்ல பைபிளில் எடுத்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும் எதிர்ப்புகள் வரும் பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. சில நேரங்களில் நெகேமியா அதை தான் கற்றுத்தருகின்றார்.
எதிர்ப்புகள் இந்த உலகத்தில் வரும் பொழுது, இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவில் நடப்பதை உறுதி செய்து கொள்ளும் அந்த உணர்வை நெகேமியா மூலமாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்கின்றார். அவர் சொல்கிறாரு, நெகேமியா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? உங்களுடைய வேலைகளை செய்யுங்க. ஈட்டிகளையும் பட்டயங்களையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. சொல்றாரு, நீங்க ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. நீங்க யாருடைய பிள்ளைகள் அப்படின்னா, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவருடைய பிள்ளைகள். மகத்துவம்னா என்ன? ஆண்டவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது? வார்த்தையினால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். ஏன் அவரால் சன்பல்லாத்தை ஒரு வார்த்தை சொல்லி நிப்பாட்ட முடியாதா? சன்பல்லாத்தை அப்புறம் போ அப்படின்னு அவரால் சொல்ல முடியாதா? அவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன தேவன், சாத்தானை அந்த நேரத்திலே நிர்மூலமாக்கி இருக்க முடியாதா? கெத்செமனே தோட்டத்திலே அவர் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, தான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டால் என்று சொன்னவர் வேண்டிக் கொண்டால் என்ன ஆயிருக்கும்? ஏன் அதை செய்திருக்கக்கூடாதா? இல்லை. என் தேவன் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். நம்ம வாழ்க்கையில் முடியாத இந்த காரியம் என்ற எதுவுமே கிடையாது. முழங்கால் போட்டால் நிச்சயம் அது முடியும் என்பதை நெகேமியாவின் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரி, முழங்கால் போட்டுட்டு விட்டுருவோம், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அல்ல, ஆயத்தம் செய்கின்றார். எல்லா பிரபுக்களையும் எல்லா அதிகாரிகளையும் கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? நிறுத்துறாரு. நீங்கள் எல்லாரும் இவங்க கூட பக்க பலமாக நில்லுங்க. ஜனங்கள் எல்லாருடைய கையிலும் என்ன இருக்குது? வில்லுகளும் பட்டயமும் ஆயுதங்களும் இருக்கிறது, பட்டயங்கள் இருக்கிறது. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க, முன்னேறி செல்லுங்க. நம்ம எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்குது. ஆனால் யுத்தம் பண்ணுகிறது யார்? கர்த்தர். அதான் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்ம எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்குது, தாக்கிடலாம். ஆனால் அந்த யுத்தம் பண்ணுகிறது கர்த்தர் என்று சொல்லுவார். எங்களுக்கு செய்தி தெரிய வந்ததென்று அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலைக்கு செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். பலவீனப்பட்டு போனாங்க இந்த யூதர்கள், சோர்வடைந்து போனாங்க. சன்பல்லாத் அவனோடு கூட தொபியா சொன்ன வார்த்தைகளால் அவங்க அப்படியே சோர்ந்து போனாங்க. அவமானப்படுத்தப்படும் பொழுது அப்படியே வேதனைப்பட்டார்கள். ஏன் ஆண்டவரே, எதற்காக இப்படி நடக்கிறது? ஆண்டவர் சொன்னார், நெகேமியா தைரியமாயிரு. நெகேமியாவை அனுப்பின தேவன் அவனுக்கு பின்னால் பக்கபலமாய் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? அறிந்து கொண்டார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். எப்படி இருந்திருக்கும்? ஒரு கையில் சாந்து குழைக்கிற கரண்டி, இன்னொரு கையில் அருவா, இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தாக்குதல் நடைபெறும் என்று அவங்களுக்கு தெரியாது. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதன்படி நீ என்ன செய், போ அப்படின்னு நெகேமியா கொடுத்திருக்கிறாரு. கட்டுகிறவர்கள் அவர்கள் தங்களுடைய பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என்னண்டையிலே நின்றான். எல்லாருடைய கையிலையும் ஆயுதம் இருந்தது, ஒரு பக்கம் வேலையும் நடந்தது.
வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். அலங்கம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எதிரிகள் பலவிதமான சூழ்ச்சிகளை அங்கு கங்கணம் கட்டி கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நெகேமியாவோட கூட இருந்து அவன் கட்டுவதற்கான பலனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நெகேமியாவுக்கு தந்தார். சில நேரங்களில் யூதர்கள் எதற்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தை மறந்து விட்டார்கள். அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்க விஷன் என்ன அப்படின்னா, இந்த தேசத்தை எழும்பி கட்ட வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அவமானப்படுத்தும் பொழுது, சோர்வடையும் பொழுது அந்த விஷன் என்ன செய்கிறது? சில இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகும்போது, அதைரியப்படும் பொழுது அவர்கள் தங்களுடைய நோக்கத்தை மறந்து விடுவார்கள். இது சாத்தானுடைய தந்திரம். ஏன் அப்படின்னா, நாங்கள் இதெல்லாம் யோசித்து பாருங்கள். வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்தது யார்? எந்த தீர்க்கதரிசி? வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்து ஏலியா தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி சோர்ந்து போன அனுபவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவன் ஓரமாக போய் படுத்துக்கிட்டான். நமக்கு எதுக்குடா இந்த வம்பு? யார் எப்படி போனால் நமக்கு என்ன? ஒரு ஓரமாக சோர்ந்து போய் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்கள், அவன் விடிந்தால் கொலை செய்யப்படுவான் என்று மிரட்டின அந்த மிரட்டல்களுக்கு அவன் சோர்ந்து போனான். போய் படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாமல் இருந்தான். ஒருவேளை ஆண்டவர் அவனை அப்படியே விட்டிருந்தாருன்னா அங்கு ரதம் வந்திருக்குமா? அக்கினிமயமான ரதம் அவனை கூட்டு போ வந்திருக்குமா? வந்திருக்க. சில நேரங்களில் தூதன் தட்டி எழுப்பும்போது எந்திரிச்சிடணும். சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு அவமானம், அதைரியம், டிஸ்கரேஜ்மெண்ட் நமக்கு வாழ்க்கையில் நிகழும் பொழுது தைரியமாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எலியாவின் மூலமாய் நமக்கு கற்றுத்தருகின்றார். எந்திரிச்சார், சேவை செய்தார். எலியா, இங்கே பாரு, நீ நினைக்கிற யாருமே இல்லைன்னு, இங்கே எத்தனை 1000 பேர் நான் வச்சிருக்கிறேன் பாரு என்னுடைய வேலையை செய்வதற்கு. தானியேல்னு ஒருத்தர் உண்டு. அவர் ஜெபித்தார். சிங்கக்கவியில் தூக்கி போட்டாங்க. அங்கே சும்மா இருந்தாரா? அதிகமாக ஜெபித்தார். யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதுதான் தைரியம். சில நேரங்களில் அவர் சூழ்ச்சி மூலமாக என்ன செய்கிறாங்க? தானியேலை பிடிக்கிறாங்க. ஐயோ ராஜா, உம்மத்தவரை வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறீரு. அவன் வேற யாரையோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே ஒன்றுமில்லாத கடவுளை போய் ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தானியேலுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் நடந்திருக்கக்கூடும் இல்லையா? தூக்கி போட்டாங்களே, சிங்கக்கவியில் போட்டாங்க. போட்டால் அங்கே ஜெபித்ததை விட இங்கே என்ன செய்கிறான்? அதிகமாக ஜெபித்தான். அதிகாலையிலே ராஜா ஓடி வந்து கேட்குறான், தாவீது, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்ப வைத்தாரா? ராஜாவே நீர் வாழ்க. ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். மனுஷன் மாத்திரம். நெகேமியாவுக்கு எதிராக இவ்வளவு சூழ்ச்சிகள் அங்கே நடக்கும் பொழுது நெகேமியா என்ன செய்கிறாரு? அவர் பாட்டுக்கு வேலையை செய்து கொண்டிருந்தார். எந்த விதத்திலும் தேசத்தில் அந்த விஷன், அவங்களுக்கு எவ்வளோதான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கப்பட்டாலும் எலியாவை போல அவர் என்ன செய்தார்? எதிர்ப்புகள் மத்தியிலே வேலை செய்தார்கள். குடும்பமாக வேலை செய்தார்கள் இல்லையா? அதான் என்றைக்குமே இந்த எதிர்ப்புகள் வரும்பொழுது ஞானமாய் அதை கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகின்றார் இல்லையா? டிஸ்கரேஜிங் இல்லையா? டிஸ்கரேஜிங் ஒன் அனதர், கம்ப்ளைனிங் ஒன் அனதர். இது ஒரு பயங்கரமான பிசாசினுடைய ஒரு ஆயுதம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய விஷன் என்ன? இன்றைக்கி 7th டே அட்வென்ட் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நம்முடைய விஷன் என்ன? நம்முடைய விஷன், நம்முடைய நோக்கம், நம்முடைய கனவு ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் இடம் பிடிக்க வேண்டும். அதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு எதிர்காலம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நித்தியமாய் நீ என்னோடு வாழப்போகிறாய். இந்த உலகம் உனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. தாசையா கூட இப்போ பாடினார் இல்லையா? இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல.
இந்த உலகம் நம்ம கடந்து போகிற பூமி, அவ்வளோதான். we are just passing through அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தை பார்க்கணும். அந்த உலகத்தில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதா? கவர்னர் சரியில்லை, தண்ணி வரலை, குப்பை அல்லலை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, இந்த கவர்மெண்ட் சரியில்லை. யோசித்து பாருங்க, நாம் போகிற கவர்மெண்ட் பெர்ஃபெக்ட் கவர்மெண்ட் நமக்கு நன்றாக தெரிந்தாலும் நம்மளுடைய உணர்வுகள் இந்த பூமியில் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளோட விஷனை சில நேரம் மறந்துடுறோம். இந்த உலகத்தின் காரியங்களில் அதிகமாக நாட்டம் செலுத்துகின்றோம். இந்த உலகத்தில் அது சரியில்லை, இது சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, இல்லையா, இங்கே ரொம்ப குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி நம்மளை நாமளே என்ன செய்கிறோம், டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறோம். இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் மிக மிக ஆபத்தானது. ஆண்டவர் சொல்லுகின்ற அநேக காரியங்களில் த பிட்டர்னஸ், த ஷேம், இவங்க ரெண்டு பேரும் சன்பல்லாத்தும் இவங்க சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற இந்த ஆயுதம், கசப்பான ஆயுதம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்தது, வலுவிலக்க செய்தது. ஆனால் நெகேமியா என்ன செய்தார், அதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. நேற்றைய பிரச்சனையை மறக்காமல் நாளைய பணியை செய்ய இயலாது. ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் கூறுகின்ற ஒரு வார்த்தை. நேற்றைய பிரச்சனையை மறக்காமல் நாளைய பணியை செய்ய இயலாது. தேவ பணியை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் என்ன கசப்பான காரியம் மனதில் இருந்தாலும் அவைகளை புறந்தள்ளி தேவ பணியை செய்வதற்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நம் பணியை செய்வதோம் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அவர் ஜாப், ஏதோ நம்மளுடைய வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள 1000 குற்றச்சாட்டுகள், வேறுபாடுகள், வித்தியாசங்கள் காட்டுங்க, தப்பில்லை அப்படிங்கிறார். ஆனால் தேவ பணியை செய்யும் பொழுது நேற்றைய காரியங்களை மறந்து புதிய காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார். பேட்டில் ஃபீல்டு இஸ் யுவர் மைண்ட். ஸ்பர்ஜின், பாஸ்டர் ஸ்பர்ஜின் எழுதுகிற வார்த்தைகள், பேட்டில் ஃபீல்டு இஸ் யுவர் மைண்ட், வார் அகெயின்ஸ்ட் யுவர் மைண்ட். நம்முடைய யுத்தம் எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் நமக்குள்ளாகவே நாம் நடத்துகிற யுத்தம் மிகவும் மோசமானது. நமக்குள்ளே நாம் ஆண்டவருடைய காரியத்தை முன்வைத்து செயல்படாமல் நம்முடைய காரியத்தை முன்வைத்து செயல்படுவது மிக மிக ஆபத்தானது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். அதனால தான் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. யாராவது தெரிந்தவங்க சொல்லுங்கள், இல்லைன்னா வாசிங்க பார்ப்போம். யோவான் 16வது அதிகாரம் 33வது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதனால இந்த உலகம் ஒரு பாதாளம், இந்த உலகம் ஒரு நரகம், இது நிரந்தரமான ஒரு இடம் அல்ல, நாம் தவ்வி தாவி ஓடுகின்ற ஒரு ஸ்தலம். இந்த இடத்திலே படுகின்ற பாடுகளும் வேதனைகளும் நமக்கு அவசியமற்றது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கரேஜ்மெண்ட் வரும் பொழுது அன்றைக்கு அவர்கள் பட்டயத்தை எடுத்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் வசனம் என்னும் பட்டயத்தை எடுக்க சொல்கின்றார். ஆண்டவர் எப்படி வசனத்தினால் இந்த பிசாசின் தந்திரங்களை ஜெயித்தாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய விஷன் பரலோகம், நம்முடைய ஆயுதம் வேத வசனம் என்னும் பட்டயம். நெகேமியா இன்றைக்கு அதிகாரிகளையும் பிரபுக்களையும் நிறுத்தினது போல இன்றைக்கு கர்த்தருடைய சேனை இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அல்லது அவர்களுக்கு பின்பாக அவர்கள் வசனம் என்னும் பட்டயத்தை பிடித்திருக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதற்குத்தான் நீங்களும் நானும் பிரபுக்களும் அதிகாரிகளுமாய் இந்த தேசத்திலே இருக்கின்றோம். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் உள்ளத்திலே வசனம் இருக்கிறதா? இன்றைக்கி பைபிள் எக்ஸாம் இருக்கிறது. எத்தனை பிள்ளைகளை எழுதலை அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வரக்கூடிய நாட்களிலே இந்த உலகம் அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணும் பொழுது இந்த யூத மனுஷர்களைப் போல என்ன பரலோகம் அப்படின்ற ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு வருவாங்க.
அதனால தான் எக்ஸாம், பைபிள் எக்ஸாம் இந்த சர்ச்சில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பிள்ளைகள் கூட, உங்கள் பிள்ளைகள் கூட என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. அதுலேயும் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள், நல்ல ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் போய் பூட்டி வைக்காதீங்க. நீங்கள் பிரபுக்களும் அதிகாரிகளுமாய் ஆண்டவர் உங்களை கொடுத்திருக்கின்றார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பின்பாக நீங்கள் இருந்து கொண்டு அவர்கள் சரியாக பட்டயத்தை கையாளுகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதுதான் நெகேமியா அன்று செய்த காரியம் இன்று நமக்கு அது பாடமாக அமைந்திருக்கிறது. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் எண்டெண்டையிலே நின்றான். நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, வேலை பெரிதும் விஸ்தாரமாக இருக்கிறது, நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் தூரமாய் இருக்கிறோம். எல்லாமே தள்ளி 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 டிஸ்டன்ஸில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு ஆபத்து என்று சொன்னால் நான் எக்காலத்தை ஊதச் செய்வேன். அந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் என்றேன். இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். அவர்களிலே பாதி பேர் கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்களை காண மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். கிழக்கு வெளுக்கும் நேரம் விடிய காலை, நட்சத்திரங்களை காண மட்டும் இரவு. இன்றைக்கி நம்ம மேஸ்திரி முதல்ல 9 மணிக்கு வந்து 11 மணிக்கு டீ குடித்து 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சாப்பிட்டு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்கி 5 மணிக்கு கையை காலை கழுவி 6 மணிக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போகிற மேஸ்திரியை போல இன்றைக்கு இல்லை. அவங்களுடைய டைமிங் பார்த்தீங்களா, கிழக்கு வெளுக்கும் போது வேலையை ஆரம்பிக்கிறாங்க, நட்சத்திரங்களை காணும் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி செஞ்சுருப்பாங்க பாருங்கள், ரெஸ்ட்லெஸ்ஸாக, கடவுளுடைய பலத்தோடு. இது கர்த்தருடைய புண்ணிய ஸ்தலம், இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தேசம். இந்த தேசத்திற்கு வருவதற்கு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம். இந்த தேசத்தில் நாங்கள் செய்த தவறு நிமித்தம் இந்த தேசம் பாழாய் போனது. இதை மீண்டும் நாங்கள் கட்டணும், இதை மீண்டும் நாங்கள் எடுத்து கட்டணும். எங்களுக்கு எதிர்ப்புகள் வருகிறது, ஆனாலும் எதிர்ப்புகளுக்கு நாங்களும் எதிர்த்து நிற்கிறோம். அவருடைய வார்த்தைகளால் நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. அவர்கள் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம், அதைரியப்படுத்தலாம், எங்களை அவமானப்படுத்தலாம். அந்த வார்த்தைகளால் நாங்கள் ஒருபொழுதும் சோர்ந்து போவதில்லை. எங்களிடத்திலே ஆவியின் பட்டயம், ஆண்டவருடைய வசனம் என்னும் பட்டயம் இருக்கிறது. கர்த்தர் யுத்தம் செய்வார். இவ்வளோ அழகான வார்த்தைகள் இல்லையா? அக்காலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, ராமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கும் உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே தங்க கடவர்கள் என்று சொல்லி, நானாகிலும் என் சகோதராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகர்களாகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாதிருந்தோம். அவரவருக்கு ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. ஒரு அழகான ஒரு அனுபவத்தை நெகேமியா எழுதி வைத்திருக்கிறார். சில நேரங்கள் இது சாதாரண வேலை அல்ல, எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜாப் தெரியுமா? இன்றைக்கி நம்ம எடுத்து அதை படிக்கிறோமே, இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையுடைய குடும்பங்கள் சரிந்து போயிருக்கு தெரியுமா? இன்றைக்கி அவமானங்களாலும் வேதனைகளினாலும் நம்ம சோர்ந்து போயிருக்கோம் தெரியுமா? ஒரு நாள் அதைரியப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எழுப்பி கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை எழுந்து கட்டும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யாது, தாழ்த்தாது, நம்மை ஒருபோதும் கீழே தள்ள விடாது. என கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் யுத்தம் செய்வார். அதைரியப்பட்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் கடந்து போகிறேனே, என் ஆண்டவரே, நெகேமியாவுக்கு அன்னைக்கு உதவி செய்த தேவனே, எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. நாங்கள் பாவம் செய்தோம். தானியேல் பாவமே செய்யலை, ஆனால் அவர் சொன்னார், நாங்கள் பாவம் செய்தோம். நெகேமியா பாவமே செய்யலை. நெகேமியா, அதாவது முன்னாட்களில் அவர்கள் கற்பனைக்கு விரோதமாக இஸ்ரேல் ஜனங்கள் நடந்தது போல நெகேமியா நடக்கவில்லை. ஆனால் அவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? நாங்கள் பாவம் செய்தோம். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பக்கம் சீர்கேடு நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா அதில் நம்மளையும் சேர்த்துக்கணும். அவர்களுடைய பாவத்தை நிமித்தம்னு சொல்லவே கூடாது. ஆண்டவரை, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்தரலாம்.
எங்களை எழுப்பி கட்டுவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கணும். இன்னும் பாருங்க, நெகேமியாவை கிட்னாப் பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அவனை ஆலயத்துக்குள்ளே வாம்பாங்க. நீ ஆலயத்துக்குள்ளே வா, அவன்கிட்ட சில ரகசியங்களை சொல்லணும். பிளான் பண்ணுவாங்க. அவன் ஆலயத்துக்குள்ளே வந்தவொடனே அங்கேயே என்ன செஞ்சிடணும்? கொன்று போட்டுடணும். வரக்கூடிய நாட்களில் இந்த தந்திரங்களை படிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.